ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிகேஸ் மேத் ஷோ. நான் உங்கள் டிகே. உங்களுக்கு மேக்ஸை சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது லெக்சர் 5 அட்ஜாயிண்ட் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் இந்த லெக்சர் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோஃபேக்டர்னா என்னது, மைனர்னா என்னது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்துருக்கணும். உங்களுக்கு சப்போஸ் அது தெரியாது அப்படின்னா லெக்சர் 3 அண்ட் லெக்சர் 4 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு மைனர்னா என்னது, கோஃபேக்டர்னா என்னதுங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதை நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு மேட்ரிக்ஸ் சப்போஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் எலமெண்ட்ஸுக்கு பதிலாக அதோடைய கோஃபேக்டரை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இந்த மாதிரி கிடைக்கும், ரைட்? ஸோ அதோட எலமெண்ட்டுக்கு பதிலாக கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ரீப்ளேஸ் பண்ண இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது தெரியுமா, இதை தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இது உங்களுக்கு சிம்பிளாக இன்னும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இதோடைய மைனரையும் கோஃபேக்டரையும் நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னா தயவுசெய்து அந்த லெக்சரை பார்த்துருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸாக எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறத, ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் 1 இருக்கா, அதோடைய கோஃபேக்டர் என்னது -3. ஸோ -3. அதே மாதிரியே +6, -3, 6, -12, 6, -3, 6, -3. இப்போ இதுதான் என்னது, என்னுடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தேன் அப்படின்னா அதுதான் எனக்கு என்ன வரும், அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வரும், -3, 6, -3, 6, -12, 6, -3, 6, -3. இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்படி டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது -3, 6, -3 ரோவெல்லாம் காலமாக மாறிடும். 6, -12, 6, -3, 6, -3. ஸோ ரோவெல்லாம் காலமாயிரும், காலம் எல்லாம் ரோவாயிரும். அதுதான் எனக்கு என்னது அப்படின்னா என்னுடைய அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த லெக்சரில் அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் தான் அது அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் மேட்ரிக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருந்தோம். இதில் ப்ரைமரி விஷயம் என்னது அப்படின்னா மைனர் அண்டு கோஃபேக்டர். ஸோ கோஃபேக்டர்னா என்னது, மைனர்னா என்னதுன்னு தெரியாமல் உங்களால் இந்த லெக்சர் புரிஞ்சுக்கவே முடியாது. அகைன் சொல்கிறேன், அந்த லெக்சரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட எல்லா டவுட்ஸையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's me, Deepak. Always remember that மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.